போட்டித் தேர்வர்களின் துணைவன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மாண்டவியா அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்தியா will submit a bid for 2030 Youth Olympics. And Dr. Manush Mandavia, India's Union Minister of Youth Affairs and Sports, announced India's bid for the 2030 Youth Olympics during his speech at the Olympic Council of Asia (OCA) 44th General Assembly on September 2024. India will compete against Peru, Colombia, Mexico, Thailand, Mongolia, Russia, Ukraine and Bosnia and Herzegovina for hosting rights. This bid is seen as precursor to India's ambition to host the 2036 Olympics. அதாவது இந்தியாவோட மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டாக்டர் மான்சுக் மாண்டவியா இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, கடைசியாக நடந்த ஒலிம்பிக் கவுன்சில் ஆஃப் ஏசியா (OCA) இதோட இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கிறது யார் அப்படின்னா ரந்தீர் சிங் அப்படிங்கிறவர் தான். இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன். ரந்தீர் சிங் இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பிகம் அ பிரசிடெண்ட் ஆஃப் த ஆக்டிங் பிரசிடெண்ட் ஆஃப் தி ஒலிம்பிக் கவுன்சில் ஆஃப் ஏசியா. அதோட 44th ஜெனரல் அசம்பிளி இப்போ நடந்தது செப்டம்பர் 8th நம்ம நியூ டெல்லியில். அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது இந்த ஒலிம்பிக் யூத் ஒலிம்பிக்கை நடத்துறதுக்கான ஏலம் நடந்தது. அதில் நம்ம இந்தியா அப்படிங்கிற தேசம் பெரு, கொலம்பியா, மெக்சிகோ, தாய்லாந்து, மங்கோலியாவோடலாம் பயங்கரமான போட்டி போட்டது. நம்ம இதை எப்படியாவது இந்த ஏலத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இந்த ஏலம் எதுக்காக இவ்வளோ தூரம் போராடுறாங்க அப்படின்னா, 2036 நடக்கக்கூடிய ஒலிம்பிக்கை எப்படியாவது இந்தியா ஹோஸ்ட் பண்ணணும், இந்தியா நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது முன்னெடுக்கப்பட்ட ஒரு ஏலம் தான். சரியா? இப்போ இதில் நமக்கு தேவையான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போது கரண்ட்டில் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறது யார்? அவர் மாண்டவியா. இன்னொன்று, இந்த ஒலிம்பிக் கவுன்சில் இருக்குல்ல, ஒலிம்பிக் கவுன்சில் ஆஃப் ஏசியா, இது எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா, ஏசியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கிறதுக்காக. அதாவது விளையாட்டை நம்ம ஒட்டுமொத்த ஒலிம்பிக்கில் போனோம் அப்படின்னா ஏசியாவிலேருந்து பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது. இதில் இப்போ கரண்ட்டில் யார் பிரசிடெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ரந்தீர் சிங். இது எல்லாமே முக்கியம். சரிங்களா? சரி, அடுத்து கிரிக்கெட். மொயின் அலி. இந்த மொயின் அலி அப்படிங்கிற கிரிக்கெட்டர் எந்த நாட்டோட சேர்ந்தவர் அப்படின்னா இங்கிலாந்தோட ஆல்ரவுண்டர். நம்ம சிஎஸ்கே கூட விளையாடி இருக்கிறார் இல்லையா? இவர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து இப்போ ஓய்வு அறிவித்து விட்டார். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். சரி, இவர் மொத்தம் எவ்வளோ ரன்ஸ் இது வரைக்கும் அடிச்சிருக்கிறார் அப்படின்னா, மொயின் அலி முதல்ல எந்த நாட்டோட டிபேட், அதாவது முதல்ல போட்டியிட்டது அப்படின்னா அவர் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான போட்டியில் தான் முதல்ல 2014 பங்கெடுத்திருந்தார். அப்புறம் 2024 இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். கிட்டத்தட்ட ஓவராலாக 6678 ஓட்டங்கள் ரன் எடுத்திருக்கிறாரு. 366 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் தான். அப்புறம் 2019 வேர்ல்டு கப் வின் பண்ண டீம்லையும் சரி, 2022 T20 அது 50 ஓவர், இது T20 வின் பண்ண டீம்லையும் அவர் பிளேஸ் ஆகியிருந்தார். இங்கிலாந்து அணியின் பல்துறை ஆல்ரவுண்டரான மொயின் அலி. அப்போது மொயின் அலி எந்த நாட்டோட கிரிக்கெட் பிளேயர்னு கேட்குறான். அவர் இப்போ ரீசெண்டாக ரிட்டையர்ட் ஆகிருக்கார். அப்புறம் மொயின் அலி முதல்ல எந்த டீமோட டிபேட் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாருன்னு அப்படின்னா அது மேற்கிந்திய தீவுகள். அப்புறம் அவர் 2 உலகக்கோப்பை வாங்கியிருக்கக்கூடிய அணியில் இடம்பெற்றிருந்தார். 2019 நடந்த 50 ஓவர் வேர்ல்டு கப்பும் 2022 நடந்த T20 வேர்ல்டு கப், இது ரெண்டுலேயுமே அவர் இடம்பெற்றிருந்தார். அடுத்து என்விரான்மெண்ட். ஸ்வச் அப்படின்னாலே தூய்மை குறிக்கக்கூடியதான் இல்லையா? ஸ்வச் வாயு சர்வேக்ஷன் அவார்டு 2024. ஸ்வச் வாயு சர்வேக்ஷன் விருது அப்படிங்கிறது 2024 பூபேந்தர் யாதவ் மற்றும் ராஜஸ்தான் முதல்வர் வழங்கினார். சரி, இப்போ இந்த ஸ்வச் வாயு சர்வேக்ஷன் விருது அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்மளோட பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படக்கூடிய அவார்டு. பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுற சிட்டிஸ்க்காக. இதையுமே 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. லெஸ் தென் 3 lakh பாப்புலேஷன், 3 to 10 lakh பாப்புலேஷன், 10 lakh எபோவ் பாப்புலேஷன் அப்படின்னு கிட்டத்தட்ட 131 சிட்டியை இதில் கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் டாப் மோஸ்ட் இருக்காங்களோ, பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துட்ருக்குறாங்க. இது கடைசியாக செப்டம்பர் 7 நமக்கு ஸ்வச் வாயு திவாஸ் அப்படிங்கிற டே, அதாவது நீல வானத்துக்கான சுத்தமான காற்றுக்கான சர்வதேச தினம். இந்த சர்வதேச தினம் அப்படிங்கிறது 2019 நம்ம யூஎன் ஜெனரல் அசம்பிளி ஐநா பொதுச்சபை அறிவித்தது. அப்போ இருந்து இப்போ கிட்டத்தட்ட 5வது அவார்டு கொடுத்துட்ருக்குறாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு சுற்றுச்சூழல், வனம் மற்றும் அதாவது மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சோட மினிஸ்டராக இருக்கவர் பூபேந்தர் யாதவ்.
அப்புறம் ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மா இவங்க எல்லாருமே அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்துருக்காங்க. ஓகேவா. அடுத்து எம்பவர்மெண்ட். இது SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அவங்களோட ஆஷா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒன்று அவங்க நடத்திட்டுருக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, யாருக்கெல்லாம் வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட குழந்தைகளோட கல்வியை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இவங்க கிட்டத்தட்ட 10,000 திறன்மிக்க மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. SBI அறக்கட்டளை ஆஷா உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 3வது பதிப்பை அறிமுகப்படுத்துகிறது பாரத் ஸ்டேட் பேங்க். இவங்களோட நோக்கம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸை மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு கிட்டத்தட்ட 15,000லேருந்து அது ஸ்கூல் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை UG பண்ணாலும் PG பண்ணாலும் சரி, அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 15,000லேருந்து அந்த ஸ்காலர்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா. இது SBI அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு அக்டோபர் 1 வரைக்கும் நமக்கு டேட் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கானது. அடுத்து பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு இங்கே தொழில்கள் நிறைய தொடங்கணும் இல்லையா. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேல் டவர் செமிகண்டக்டரும் அப்புறம் நம்மளுடைய அதானி, இந்திய தேசத்தை சேர்ந்த அதானியும் கிட்டத்தட்ட 10 பில்லியன் சிப் ப்ராஜெக்ட் நம்ம இந்தியாவில் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 839.47 பில்லியன் ருபீஸ். இது எங்கே இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அது நம்ம மகாராஷ்டிராவில். ஓகேவா. இது ஒரு மிகப்பெரிய திட்டம். ஏன்னா உலக அளவில் இந்த சிப்போட தேவை அப்படிங்கிறது அதிகமாகுது. ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் நம்ம இந்தியாவில் தொடங்கணும் அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகுக்குமே நம்ம சிப் அப்படிங்கிறது இந்தியாவில் இருந்தால் போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். இதில் ஆல்ரெடி ஃபாக்ஸ்கான் அப்படின்னு ஒன்று இருந்தது, அது பின்வாங்கினதுனால தான் இப்போது நமக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருந்துருக்கு. சரியா. அடுத்து கல்ச்சர். யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஆனஸ் மும்பை சமாச்சார் லீகசி வித் 200 நாட் அவுட் டாக்குமெண்ட்ரி ரிலீஸ். அதாவது மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா மும்பை சமாச்சார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது கிட்டத்தட்ட ஒரு இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1822 தொடங்கப்பட்ட ஒரு நியூஸ் பேப்பர். இப்போ நம்மளோட பாரம்பரியத்தை வெளிக்காட்டுற மாதிரி, அதாவது அதுக்கு தான் நம்மளோட தேசிய கல்விக் கொள்கையில் கூட சொல்லியிருக்காங்க இல்லையா, நம்மளுடைய தாய்மொழியில் நம்மளோட கல்வி இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நம்ம தாய்மொழியில் கல்வி இருந்ததுன்னா நம்ம கலாச்சாரம் மீட்டெடுக்கப்படும் இல்லையா. அது ரிலேட்டடாக ஒரு டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் 200 நாட் அவுட் அப்படிங்கிறது. இந்த ஆவணப்படத்தின் வெளியீட்டை குறிக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு அதுக்கு தலைமை தாங்கியிருக்கிறது. யாரெல்லாம் அப்படின்னா, மகாராஷ்டிரா முதல்வர் ஸ்ரீ ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்ட பிரமுகர் கலந்து கொண்ட விழாவில் பத்திரிகையின் நீடித்த மரபு மற்றும் இந்தியாவின் பத்திரிகை நிலப்பரப்பை வடிவமைப்பதில் அதன் பங்கை எடுத்துரைத்தது. அப்போ இதில் நமக்கு என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா, இந்த 200 நாட் அவுட் அப்படிங்கிறத யார் ரிலீஸ் பண்ணது? அது நம்ம யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அப்படிங்கிறவர் தான். இது எதுக்காக? நம்மளோட கலாச்சாரத்தை மேம்படுத்துறதுக்காக. ஓகேவா. அடுத்து உலக அளவில் இருக்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னா, அல்ஜீரியன் பிரசிடென்ட் அவர் 2வது முறையாக வின் பண்ணியிருக்கிறார். அல்ஜீரிய ஜனாதிபதி அப்டல் மஜித் டெபோன் அப்படிங்கிறவர் 95% ஆஃப் ஓட்ஸ் அவருக்கு தான் கிடச்சிருக்குது. இதோட இது அவரோட 2வது வெற்றி அப்படிங்கிறது தான். அவங்களோட தேர்தல் ஆணையத்தோட பேர் தான் ANIA அப்படிங்கிறது. இதில் ஓட்டு அப்படிங்கிறது பதிவானது கம்மியான வாக்குகள் தான், ஆனால் அதுலேயும் இவர் கிடச்சிருது 95% கிட்ட அவர் மட்டுமே ஜெயிச்சிருந்திருக்கார். அதனால் இது அவரோட 2வது வெற்றி. 24 மில்லியனுக்கும் அதிகமான அல்ஜீரியர்கள் வாக்களிப்பு பதிவு செய்துள்ள நிலையில் 48% வாக்குகள் தான் பதிவாயிருந்துச்சு. ஆனால் அந்த 48%லேயே 95% அப்படிங்கிறது நம்ம டெபோனுக்கு தான் கிடச்சிருக்குது. சரிங்களா. இது அவரோட 2வது வெற்றி. இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய MCQs எல்லாமே நம்மளோட புதுயுகம் அகாடமியோட டெலகிராம் சேனலில் இருக்கும். அதை ரெகுலராக எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.